ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நம்ம ஈவினிங் ஆப்ஷன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ஸ்டாக்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இது நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மறந்துட்டவங்க இங்கே இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இன்ட்ராடேக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸில் மூவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு 3 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய மார்னிங் அப்டேட். இது வந்து நம்மளுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் தமிழில் வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வந்து பேங்க் நிஃப்டி இது 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆகும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துடலாம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா நான் மொபைலில் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால சிஸ்டம் முன்னாடினால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. மொபைலில் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணிது, ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. அதாவது நம்மளுடைய 18,200லேருந்து 18,300 ஜேர்னி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 0.618 லெவலில் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அபோவ் திரும்பவும் க்ளோஸ் கொடுக்குது. 18,320க்கு அபோவ் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு நின்று ட்ராவல் பண்ணுது அப்படின்னா திரும்ப நீங்கள் எவ்ரி டிப்பில் வந்து நீங்கள் பை அண்ட் சேலுக்கான ஒரு வியூவை ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது எவ்ரி டிப்பில் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான ஒரு வியூவை ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது எப்படி டிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரைஸ் இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆகுதுன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது அதனுடைய டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 18,360 ஃபஸ்ட் லெவலும் 18,440 செகண்ட் லெவலும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரீச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது இதுக்கு அபோவ் ப்ரைஸ் வரும், மேபி புல் பேக்காக கீழே வரலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் புல் பேக்காக கீழே வந்தாலும் அல்லது ஒரு போலன் டைப் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் டைப் கிரியேட் ஆனாலும் நீங்கள் வந்து பை சைடுக்காக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். சேல் சைடு எப்போ உங்களுடைய வியூ பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறதால நீங்கள் சேல் சைடுக்கான வியூவை ப்ரெடிக்ஷன் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் மேபி இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிடலாம். இங்கேருந்து ட்ரேட் பண்ணாவும் ப்ரைஸ் கீழே வரும், கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகும், அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு முயற்சிகள் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் பை சைடு மட்டும் இருங்க, சேல் சைடு வேண்டாம். ஏன் இந்த பக்கம் ப்ரைஸ் கன்சால்டேஷன் நிற்குதுன்னா, இது வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு நிற்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 லெவலில் ஞாபகம் வச்சுங்க, 18,360, 18,440 இந்த 2 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50ல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் வந்து ஆட் பண்ணிடுறேன். நம்மளுடைய மேக்ஸிமம் லைக்ஸ் பார்த்திங்கன்னா 500 வரலும் போயிட்டு இருந்துச்சு. 500, 550, 600 வரலும் போயிடுச்சு. திரும்ப நம்ம யூடியூப் சேனல் ஹைஜாக் ஆகிட்டு திரும்ப ரிகவர் ஆகிட்டு நார்மல் கண்டிஷன் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 350, 400 இதுக்குள்ளே இருக்குது. 350 to 400 லைக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன வியூஸ் வருது அப்படின்னு. பேங்க் நிஃப்டி கிளியர் கட் நேற்று நம்ம என்ன டிசிஷன் பண்ணோமோ அதே தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது என்ன நம்ம பண்ணோம் மார்க்கெட் அப்படின்னா, ரேஷன்ஸ் கீழே பார்த்திங்கன்னா சப்போர்ட் இந்த சப்போர்ட் லைன்லேயே நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறவங்க எதையும் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு கிட்ட வரலும் உங்களால் எதையும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44,000 ஒரு ரவுண்ட் நம்பர் அண்ட் சென்டிமெண்ட் நம்பரும் கூட. ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணி பிரேக் அவுட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு ப்ரைஸ். ஆனால் பையர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, நோ டவுட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது ஒரு லெவலில் வந்து பையர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் புஷ் பண்ணி விட்றாங்க. ஸோ மேபி இந்த 44,000 மேலே கொஞ்சம் நேரம் வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு 44,200 ஈஸியாக மூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 44,200 ஈஸியாக ப்ரைஸ் மூவ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இந்த பக்கம் சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. சேல் பண்ணால் என்ன ஆகுனா, இந்த லெவலில் வந்து கட் பண்ணிவிட்டு
அகைன் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் சேல்ஸ் போனோன்னா இந்த ஃபைனல் சப்போர்ட் இருக்குங்களா 43,500 இந்த சப்போர்ட்டையும் கீழே கட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்தால் தான் நீங்கள் வந்து சேல் சைடுக்கான பிளான் பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து சேல் சைடு பண்ணணும் அப்படின்னா வெரி டேஞ்சர். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க 43,700 பிலோ வந்து சேல் அப்படின்வாங்க. நோ, இட்ஸ் டேஞ்சர். இப்போ அந்த 43,700 நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு சேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எஸ்எல் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி 44,000 உங்களுடைய எஸ்எல்லாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த எஸ்எல்லை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஃபார் பை சைடு இருக்கட்டும், சேல் சைடு வேண்டாம். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோடைய வியூ இது. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நம்மளுடைய பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகுது. இருங்க, ஓகே, ஃபின் நிஃப்டி இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான், ஒன்லி பை சைடு மட்டும் இருங்க, சேல் சைடு வேண்டாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணி தாண்டி போகிற வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்பர் சைடு மட்டும் உங்களோட வியூ வருங்க. ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். சில டைமில் வந்து கன்ஃபியூஸாக இருந்து மார்க்கெட் தெளிவு இல்லாமல் இருக்குது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அதாவது மார்க்கெட் சைட்வேஸ் ஜோன்லேயே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு பண்ணாதீங்க. ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாகிடுங்க. வந்த ப்ராஃபிட் விட்டுறாதீங்க. இவ்வளோ அதாவது சில பேர் என்ன பண்ணால் ஒரு மாதம் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. சம் ஜோன் வந்து கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கோம் ஜோன் அப்படின்னா அதில் போய்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. வேணாம், அப்படி நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற டைமில் குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள், இல்லை ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி டைமில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணலாம். பாட்டம் சைடு பிரேக் டவுனாக நான் வந்து செல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ட்ராப்பில் போய் மாட்டோம். அதாவது இந்த இடத்துல சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணிவிடுவாங்க. திரும்ப போய்ட்டு எஸ்எல்ஐட் ஆகிறதுக்கான சான்ஸ் என்னோடய வியூவில். ஸோ பார்க்கலாம் இது இன்றைக்கி என்ன நடக்குது. ஆனால் ஒன்லி ஃபார் நான் எல்லாத்துலேயும் பை சைடு தான் இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு வேளை சேல் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல்லாம் தாண்டி கீழே வரட்டும். இதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சேல் சைடுக்கான வியூ பார்க்கலாம். அதுவரை எதையும் சேல் சைடு மூவ் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் பை சைடு மட்டும் இருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.